Hi friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிளாஸ் தான் நான் உங்களுக்கு எடுக்க போறேன். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ். நம்ம வந்து இப்போ சில கிளாஸஸ்ல வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பத்தி பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நம்ம வந்து டெய்லி லைஃப் கான்வர்சேஷனுக்கு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு உதவியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து வழக்கம் போல சொல்றது தான் வாட் இஸ் ஃப்ரேசல் வேர்ப். ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னா என்ன? ஃப்ரேசல் வேர்ப். ஸோ நிறைய பேருக்கு வந்து நான் நிறைய வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஃப்ரேசல் வேர்ப் அப்படிங்கிறது வந்து ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு ப்ரெப்பசிஷனும் ஒரு வேர்பும் சேர்ந்தது தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து வேர்ப் இருக்கும் பிளஸ் ஒரு ப்ரெப்பசிஷன். ஸோ ஒரு வேர்பும் ப்ரெப்பசிஷனும் சேர்ந்தது தான் வந்து ஸோ ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு வந்து 4 இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃப்ரேசல் வேர்ப் தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேர்ப் என்ன அப்படின்னா டர்ன். டர்ன் அப்படின்னா என்னது? தமிழ்ல என்னது? டர்ன். டர்ன் லெஃப்ட் இடதுபுறம் திரும்பு, டர்ன் ரைட் வலதுபுறம் திரும்பு. ஸோ டர்ன் அப்படின்னா திரும்பு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டர்ன் அரவுண்ட் அப்படின்னா சுத்தி திரும்பு. ஸோ பொதுவாக வந்து திரும்புன்னு சொல்றதுக்கு நம்ம டர்ன் யூஸ் பண்ணுவோம். இந்த டர்ன் கூட we are adding preposition on. Turn on. So turn is a verb. So on is the preposition. So if you join together, so we have turn on. Okay, turn on is a phrasal verb. ஓகேவா? ஸோ ஒரு வேர்ப் கூட ஒரு ப்ரெப்பசிஷன் சேரும்போது இந்த வேர்போட மீனிங் வந்து கம்ப்ளீட்டா மாறிடும். ஓகேவா? ஸோ ஆன் அப்படிங்கிறது ப்ரெப்பசிஷன். இந்த ப்ரெப்பசிஷனுக்கு இதுதான் மீனிங் அப்படின்னு வந்து எக்ஸாக்டான மீனிங் கிடையாது. அந்த ப்ரிப்பசிஷன் வந்து இடத்தை பொறுத்து மாறுபடும். இதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது வந்து ஸோ கிழமைகளுக்கு முன்னாடி நம்ம ஆன் போடணும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி வந்து ஸ்ட்ரீட், ரோட்ஸ், ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன் போடணும். ஃப்ளோர், 7th ஃப்ளோர், 6th ஃப்ளோர், அதுக்கு முன்னாடி ஆன் போடணும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். இதே இது இந்த வேர்ப் கூட சேரும்போது so it will have the different meaning. It will give you the different meaning. Okay, so we are also going to see one more phrasal verb, that is turn off. இந்த ரெண்டு நம்ம வந்து வழக்கமா வந்து யூஸ் பண்ணுவோம். டர்ன் ஆன் அண்ட் டர்ன் ஆஃப் வந்து நம்ம வழக்கமா யூஸ் பண்ணுவோம். சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும், டர்ன் ஆன் அப்படின்னு சொல்றது கரெக்டா இல்ல ஸ்விட்ச் ஆன் அப்படின்னு சொல்றது கரெக்டா? ஸோ which one is correct? Both are correct, but it will have the different meanings, slightly different. ஓகேவா? ரொம்ப கிடையாது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்விட்ச் ஆஃப். Okay, so in this class I'm going to teach you the phrasal verbs turn on and turn off, also switch on and switch off. எந்தெந்த இடங்கள்ல பயன்படுத்தணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்போம். ரொம்ப சிம்பிளா இருக்கும். So we are going to see many example sentences using these phrasal verbs. பார்க்கறதுக்கு சின்னதா இருந்தாலும் அது எங்க நம்ம பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? So don't skip the video. You will have the test at the end of the video. ஓகே, ஸோ முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் இருக்கு, அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு கிளாஸை கவனிங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் டர்ன் ஆன் அண்ட் டர்ன் ஆஃப். ஓகே, ஸோ நவ் ஐம் கோயிங் டு டீச் யூ த மீனிங் ஃபார் டர்ன் ஆன் அண்ட் டர்ன் ஆஃப். ஓகே, ஸோ இப்போ வந்து வீட்டில் வந்து வழக்கமாக நம்ம சொல்லுவாங்க, ஃபேனை போடு, ஃபேனை வந்து ஆஃப் பண்ணு. ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், ஓகேவா, அல்லது வந்து ஐ மீன் ஏதோ ஒரு டிவைஸ் வந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே, யூ ஆர் ஸ்டார்டிங். நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க வந்து டர்ன் ஆன் யூஸ் பண்ணணும். ஸோ டர்ன் ஆஃப் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம டர்ன் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ டர்ன் ஆன் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்டார்ட் த டிவைஸ். ஸோ டர்ன் ஆஃப் அப்படின்னா வந்து ஸ்டாப் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேசல் வேர்ப். ஓகே, இப்போ நான் உங்களோட பார்த்து கேட்குறேன், ஃபேனை ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். ஃபேனை போடு, ஃபேனை ஆன் பண்ணு. ஓகே, ஃபேன் ஆன் பண்ணு. ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம ஒரு கேஷுவலாக சொல்லக்கூடியது ஃபேன் ஆன் பண்ணு இல்லை ஃபேனை போடு. ஓகே, ஸோ இதான் வந்து வழக்கமாக சொல்லக்கூடிய தமிழ் சென்டென்சஸ். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் த டிவைஸ். ஸோ ஃபேன் இஸ் an electronic device.
so you are going to start that machine, okay, or device. So இதனால வச்சுக்கலாம் நீங்க. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டேர்ன் ஆன் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ எப்படி சொல்லுவீங்க? நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க டேர்ன் ஆன் த ஃபேன். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு வந்து குழப்பம் வரும். டேர்ன் ஆன் ஓகே, ஃபேன் ஓகே, ஸோ why do we use this article here? ஸோ எதனால நம்ம வந்து இந்த த யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் யூஆர் ஸ்பெசிஃபைங் த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட், ரைட்? இப்போ மேலே வந்து ஃபேன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது ஃபேனை போடு, அப்போ எந்த ஃபேனை ஆன் பண்ணணும்னு அவனுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஜஸ்ட் யூஆர் ரெப்ரசன்டிங் த ஸ்பெசிஃபிக் டிவைஸ், ஸோ யூ ஹாவ் டு யூஸ் தி ஆர்டிகல் த. ஓகேவா? ஸோ டேர்ன் ஆன் த ஃபேன். அது மட்டும் கிடையாது, மோஸ்ட்லி வந்து ஸோ ஒரு நவுன் இருக்கு, சிங்குலர் நவுன் இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு யூஸ் an article. So it depends on the noun that we use. So அது வந்து ஐ மீன் ஆப்பிளுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி நவுன் பொறுத்து அது மாறுபடும். அது டீட்டெயிலான ஆர்டிகல்ஸ் இருக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ டேர்ன் ஆன் ஃபேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, டேர்ன் ஆன் த ஃபேன். ஸோ அதே ஃபேனை வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபேனை வந்து ஆஃப் பண்ணு, ஃபேன் ஆஃப் பண்ணு. ஓகே, ஸோ இதை எப்படி சொல்லுவீங்க? ஃபேனை ஆஃப் பண்ணு எப்படி சொல்லலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ டர்ன் ஆஃப் த ஃபேன், டர்ன் ஆஃப் த ஃபேன். ஓகே, அந்த டிவைஸை வந்து ஸ்டாப் பண்ணு, ஓடிட்டு இருக்க ஸ்டாப் பண்ணு. ஸோ டர்ன் ஆன் ஸ்டார்ட் பண்றோம், டர்ன் ஆஃப் அப்படின்னா வந்து ஆஃப் பண்றோம். ஸோ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணு, டர்ன் ஆன் த கம்ப்யூட்டர், டர்ன் ஆஃப் த கம்ப்யூட்டர். ஓகே, அதே மாதிரி வேற நிறைய டிவைசஸ் இருக்கு இல்லையா? ஸோ டர்ன் ஆன் த மொபைல், ஸோ டர்ன் ஆஃப் த மொபைல். ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கு. காட் இட்? ஓகே, இப்போ இதுக்கும் இந்த ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப்க்கு என்ன டிஃபரன்ஸ்? ஸ்விட்ச் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே இது நீ வந்து ஃபேனை போடு, ஃபேனை ஆஃப் பண்ணு அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். இது கரெக்டா தப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் எழுதியிருக்கேன், இது கரெக்டா தப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. What do you think? Is this correct? Yes, it is correct. So turn on the fan and switch on the fan. இந்த ரெண்டுத்துக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, பொதுவா வந்து ஒரு இதை நீங்க வந்து ஆன் பண்ணு, சும்மா எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் நீ வந்து யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இட். ஸோ நீ வந்து ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம டர்ன் ஆன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளோட இங்கிலீஷ் டெய்லி லைஃப் கான்வர்சேஷன்ல வந்து நம்ம டர்ன் ஆன ஸ்விட்ச் ஆன கம்பேர் பண்ணும்போது டர்ன் ஆன் தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்விட்ச் ஆன் த ஃபேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கரெக்டா நீங்க அந்த ஸ்விட்சை போடுன்னு தமிழ்ல சொல்லுவோம் பாத்தீங்களா? ஃபேன் ஸ்விட்சை போடு, ஃபேனை ஆன் பண்ணு அப்படின்னா டர்ன் ஆன் த ஃபேன், ஃபேன் ஸ்விட்சை போடு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா நீங்க அந்த ஸ்விட்சை வந்து மீன் பண்றீங்க. காட் இட்? ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம என்ன சொல்லணும், ஸ்விட்ச் ஆன் த ஃபேன், ஃபேன் ஸ்விட்சை போடு. இது வந்து ஃபேனை ஆன் பண்ணு, இதுதான் டிஃபரன்ஸ். இங்க வந்து காமனா வந்து நீங்க சொல்றீங்க, பட் இங்க வந்து யூ ரெப்ரசன்ட் த ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன், அந்த ஃபேனோட ஸ்விட்சை சொல்றீங்க, ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். ஓகே, அதே இது அந்த ஸ்விட்சை ஆஃப் பண்ணு, அதுக்கு வந்து ஸ்விட்ச் ஆஃப். So, switch off the fan. That's it. ஸோ பொதுவாக வந்து இந்த ஸ்விட்ச் ஆன் அதுக்கப்புறம் வந்து ஸ்விட்ச் ஆஃப் வந்து நம்ம எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸ்விட்ச் ஆஃப் அண்ட் ஆன். ஓகே, ஸோ டர்ன் ஆஃப் அப்படின்னா வந்து ஜஸ்ட் நீ வந்து ஸ்டாப் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஹியர் யூ டோன்ட் ரெப்ரசன்ட் த ஸ்விட்ச். நம்ம வந்து ஸ்விட்சை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணல, பட் ஹியர் யூ ரெப்ரசென்ட் த ஸ்விட்ச் ஆஃப் சம்திங். ஒரு இதோட ஸ்விட்சை வந்து நீங்க வந்து ரெப்ரசென்ட் பண்றீங்க. ஸ்விட்ச் ஆஃப் த ஃபேன், ஃபேனோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணு, ஃபேன் ஆஃப் பண்ணு சொல்ல, ஃபேனோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணு. ஸோ ஸ்விட்ச் ஆன் த கம்ப்யூட்டர் அப்படின்னா வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு என்ன ஸ்விட்சோ அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணு. ஸ்விட்ச் ஆஃப் த கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், கம்ப்யூட்டர் நம்ம ஷட் டவுன் பண்றதுக்கு மீனிங் கிடையாது, அந்த கம்ப்யூட்டரோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள், டர்ன் ஆன் த டிவி, டிவியை ஆன் பண்ணு.
ஓகே, அதை நீங்கள் ரிமோட்டில் ஆன் பண்ணலாம் எப்படினாலும் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், பட்டனில் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ். இதே இது ஸ்விட்ச் ஆன் த டிவி அப்படின்னா டிவியோட ஸ்விட்சை போடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் வந்து டேர்ன் ஆஃப் த டிவி அப்படின்னா டிவியை ஆஃப் பண்ணு. ஸோ ரிமோட்டை வச்சு ஆஃப் பண்ணலாம், நீங்கள் எதை வச்சுனாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் ஸ்விட்ச் ஆஃப் த டிவி அப்படின்னா ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்விட்சை தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி எம்ஃபசிஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃபரன்சஸ் பிட்வீன் டர்ன் ஆன் அண்ட் ஸ்விட்ச் ஆன் அண்ட் டர்ன் ஆஃப் அண்ட் ஸ்விட்ச் ஆஃப். இதுதான். கிளியரா இருக்கீங்களா? ஸோ பொதுவாக வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு வரும்போது இந்த ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் காட்டிலும் டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் தான் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஈஸியாக இருக்கா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இஸ் இட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்? ஈஸியா இருக்கா? ஓகே. So now we are going to see some example sentences for each. So I have written some example sentences for the phrasal verb turn on. Okay. So turn on அப்படிங்கிறது, turn அப்படிங்கிறது வந்து presentல turn. So இதே இது நம்ம pastல சொல்றோம், ஆன் செய்தேன் அந்த மாதிரி pastல சொல்லணும் அப்படின்னா turned on. Okay. First sentence, விளக்கை ஆன் செய், லைட்டை ஆன் பண்ணு. ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள், ஆன் பண்ணணும். ஓகே, யூ ஹாவ் டு ஸ்டார்ட். ஸோ அப்போ எப்படி சொல்லுவீங்க? டர்ன் ஆன் த லைட். தட்ஸ் இட். டர்ன் ஆன் த லைட். டர்ன் ஆன் த லைட். நெக்ஸ்ட், அவன் டிவியை ஆன் செய்தான். அவன் டிவியை ஆன் செய்தான். இந்த ஆக்ஷன் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ செய்தான் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த சென்டென்ஸ் எதுல இருக்கு அப்படின்னா பாஸ்ட்ல இருக்கு. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். எப்படி சொல்லுவீங்க? நிறைய பேர் கமெண்ட்ல சூப்பர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் இருக்கு, யாரு? அவன். ஓகே, ஹி. ஸோ பாஸ்ட்ல இருக்கிறதுனால யூ ஹாவ் டு யூஸ் த பாஸ்ட் ஃபார்ம். ஸோ ஹி டர்ன்ட். ஹி டர்ன்ட் அப்படின்னா திரும்பினான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ டர்ன்ட் ஆன் அப்படின்னு போடும் போது தான் அது முழுமையடையும். ஹி டர்ன்ட் ஆன். அவன் ஆன் செய்தான் எதை? டிவியை. So he turned on the TV, television. He turned on the TV. ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட், அவள் தினமும் காலையில் கணினியை ஆன் செய்கிறாள். ஸோ ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் காலையில கம்ப்யூட்டர் வந்து ஆன் பண்றாங்க. ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? ஆன் செய்கிறாள் தினமும் காலையில் அப்படின்னு இருக்கு. ஸோ செய்கிறாள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ ஆன் செய்கிறாள். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? ஸோ டெய்லி ரொட்டீன், தினமும். அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இங்க பாருங்க, சப்ஜெக்ட் என்னது? அவள் அப்படின்னு இருக்கு, ஷீ. ஸோ இங்க வந்து நம்ம ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? ஆனால் ஒரு ரூல் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹீ ஷீட் வந்து என்ன பண்ணுவீங்க? வெர்ப் கூட எஸ் சேர்ப்போம் இல்லையா? ஷீ டர்ன்ஸ் ஆன். இங்க எஸ் சேர்த்தக்கூடாது. ஸோ இந்த வேர்ப் பக்கத்துலாம் சேர்க்கணும். இது ப்ரிபோசிஷன். ஓகேவா? ஷி டர்ன்ஸ் ஆன் கணினியை, த கம்ப்யூட்டர். தினமும் காலையில், எவ்ரி மார்னிங். தட்ஸ் இட். ஷி டர்ன்ஸ் ஆன் த கம்ப்யூட்டர் எவ்ரி மார்னிங். தினமும் காலையில் அவள் கணினியை ஆன் செய்கிறாள். நெக்ஸ்ட், கேஸ் அடுப்பை கவனமாக ஆன் செய். கேஸ் ஸ்டவ்வை வந்து கவனமா ஆன் பண்ணு. அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஆன் செய் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ டர்ன் ஆன் த கேஸ் ஸ்டவ். கவனமாக, கேர்ஃபுல்லி. தட்ஸ் இட். டர்ன் ஆன் த கேஸ் ஸ்டவ் கேர்ஃபுல்லி. கேஸ் அடுப்பை கவனமா ஆன் பண்ணு. நெக்ஸ்ட், வழக்கமா நிறைய பேர் சொல்லக்கூடிய சென்டென்ஸ் தான் இது. ஸோ வைஃபையை ஆன் பண்ணு. வைஃபையை ஆன் பண்ணு. ஓகேவா? அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ வைஃபை. ஸோ ஆன் செய்யின் இருக்கு. ஸோ டர்ன் ஆன் த வைஃபை. டர்ன் ஆன் த வைஃபை. ஸோ ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணு. டர்ன் ஆன் த ஹாட்ஸ்பாட். ஓகே. நெக்ஸ்ட், நான் அலாரத்தை ஆன் செய்வதற்கு மறந்து விட்டேன். இங்க பாருங்க, நான் அலார்மை வந்து நான் ஆன் பண்றதுக்கு மறந்துட்டேன்.
அதை எப்படி சொல்லலாம்? இது வந்து கொஞ்சம் அழகான சென்டென்ஸ். ஏன்னா இங்க பாருங்க, நான் மறந்து விட்டேன் அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் மறந்து விட்டேன், மறந்துட்டேன், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? நான் மறந்துட்டேன், முடிஞ்ச விஷயம் தான். ஸோ இதுவும் வந்து பாஸ்ட்ல தான் நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். பட் அந்த சென்டென்ஸ்ல மெயின் வேர்ப் வந்து வேற இருக்கு. இங்க பாருங்க, நான் மறந்து விட்டேன், அதை எப்படி சொல்லலாம்? ஐ forgot. ஐ forgot அப்படின்னா நான் மறந்து விட்டேன். எதுக்கு மறந்துட்டீங்க? அலாரத்தை ஆன் செய்வதற்கு. அதை எப்படி சொல்லலாம்? செய்வதற்கு அப்படின்னா டு turn on the alarm. That's it. I forgot to turn on the alarm. இது அலாரம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? So you have to pronounce this word as alarm. Alarm. Okay. So read பண்ணுங்க எங்கூட சேர்ந்து. I forgot to turn on the alarm. ஓகே, ஈஸியா இருக்கா? அவ்வளவுதாங்க. ஸோ டேர்ன் ஆன் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை இயக்குறது, ஸ்டார்ட் பண்றது. ஓகே, இதே மாதிரி டேர்ன் ஆஃப்க்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டேர்ன் ஆஃப்க்கு எக்ஸாம்பிள்ஸ். விளக்கை ஆஃப் செய். யாரும் சொல்ல மாட்டோம், பட் நம்ம தமிழ்ல சென்டென்ஸ் எழுதணுங்கிறதுனால எழுதிருக்கேன். லைட் ஆஃப் பண்ணு, அது எப்படி சொல்லலாம்? ஸோ ரொம்ப சிம்பிள், லைட் ஆஃப் பண்ணு எப்படி சொல்லுவீங்க? ஸோ டேர்ன் ஆஃப் அப்படின்னா ஸ்டாப் பண்றது. ஓகே, டேர்ன் ஆஃப் the light. ஸோ இது ப்ளூரலா இருந்தது அப்படின்னா டர்ன் ஆஃப் த லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. நெக்ஸ்ட், தயவு செய்து ஃபேனை ஆஃப் செய். தயவு செஞ்சு ஃபேனை ஆஃப் பண்ணு, ரொம்ப குளிருது, தயவு செஞ்சு ஃபேனை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லணும். அது எப்படி சொல்லலாம்? தயவு செஞ்சு ஃபேனை ஆஃப் பண்ணு, தயவு செஞ்சு ப்ளீஸ் ஆஃப் செய், டர்ன் ஆஃப் the fan. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல வந்து 2 F வரும், ஒரு F போட்ட தப்பு. ஓகேவா? ஸோ டர்ன் ஆஃப் 2 F. ஓகே, நெக்ஸ்ட், கிளம்பும் முன் ஏசியை ஆஃப் பண்ணு. வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி ஏசியை ஆஃப் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஆஃப் பண்ணு, அது எப்படி சொல்லுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏசியை ஆஃப் பண்ணு, அது எப்படி சொல்லலாம்? டர்ன் ஆஃப் தி ஏசி. டர்ன் ஆஃப் தி ஏசி. கிளம்பும் முன், முன் அப்படின்னா பிஃபோர். கிளம்புறதுக்கு லீவ். ஸோ இந்த இடத்துல ஐஎன்ஜி ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ லீவிங், பிஃபோர் லீவிங். ஸோ டர்ன் ஆஃப் த ஏசி பிஃபோர் லீவிங். டர்ன் ஆஃப் தி ஏசி பிஃபோர் லீவிங். நெக்ஸ்ட், அவன் வாஷிங் மிஷினை ஆஃப் செய்தான். அவன் வாஷிங் மிஷினை ஆஃப் பண்ணிட்டான். ஸோ செய்தான் அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து பாஸ்ட், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ யூ ஹாவ் டு யூஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் verb. ஸோ டர்ன் ஆஃப், அது எப்படி சொல்லுவீங்க? ஸோ அவன்னா he turned off the washing machine. That's it. He turned off the washing machine. ஸோ வாஷிங் மிஷினை ஆஃப் பண்ணிட்டான். ஸோ லாஸ்ட் ஒன், நம்மளோட ஃபேவரட் சென்டென்ஸ், மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணு. மோஸ்ட்லி நம்ம ஆன் பண்ண தான் சொல்லுவோம். நான் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன், நீ வந்து உன்னோட மொபைல் டேட்டா, நெட்வொர்க், ஸோ அதை வந்து நீ ஆஃப் பண்ணு, அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ ஆஃப் பண்ணு. ஸோ டர்ன் ஆஃப் த மொபைல் டேட்டா. நெட்வொர்க். ஸோ டர்ன் ஆஃப் த மொபைல் டேட்டா. நிறைய சென்டென்ஸ் இருக்கு மாதிரி. டர்ன் ஆஃப் த கம்ப்யூட்டர், டர்ன் ஆஃப் த கேமரா. ஓகே, ஸோ டர்ன் ஆஃப் த அலார்ம். ஓகே, அலார்மை வந்து ஆஃப் பண்ணு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டே போகலாம். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே 2 F போடணும். இதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான். இதே மாதிரி ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஸ்விட்ச் ஆஃப்க்கும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபேன் ஸ்விட்சை ஆன் பண்ணு. ஸோ ஆன் செய் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்விட்சை சொல்கிறோம் நம்ம. ஃபேனோட ஸ்விட்ச். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப்லாம் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண முடியும். எங்கெல்லாம் ஸ்விட்ச் இருக்கோ, ஐ மீன் அங்கே தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்விட்சை ஆன் பண்ணு, ஃபேன் ஸ்விட்சை ஆன் பண்ணு, அதை எப்படி சொல்லுவீங்க? ஸ்பெசிஃபிக்காக ஸ்விட்சை மீன் பண்ணி சொல்றீங்க. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். ஸ்விட்ச் ஆன் த ஃபேன். ஃபேன் ஸ்விட்சை ஆன் பண்ணு.
நெக்ஸ்ட் ஏசி ஸ்விட்சை ஆன் பண்ணு. ஏசி ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, அதை ஆன் பண்ணு. அதை எப்படி சொல்லுவீங்க? ஏசி ஸ்விட்சை ஆன் பண்ணு. ஸ்விட்ச், ஏசி ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்ச் ஆன் தி ஏசி. ஸ்விட்ச் ஆன் தி ஏசி. ஏசி ஸ்விட்சை ஆன் பண்ணு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஸ்விட்சை தான் நீங்கள் ஆன் பண்ண சொல்றீங்க. அதாவது ரிமோட்லாம் யூஸ் பண்ணி ஆன் பண்ணக்கூடாது. அதுக்கு எங்கே ஸ்விட்ச் இருக்கோ அந்த ஸ்விட்சை தான் நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி சொல்றீங்க. ஓகேவா? நீங்க ரிமோட்லாம் ஆன் பண்றதுக்கு வந்து ஸோ யூ ஹாவ் டு யூஸ் டர்ன் ஆன். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்விட்ச் ஆஃப். ஓகேவா? ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னா ஸ்விட்சை ஆஃப் பண்றது, ஸ்விட்சை தான் ஆஃப் பண்றது. ஸோ விளக்கின் ஸ்விட்சை ஆஃப் செய். லைட்டோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணு. அதை எப்படி சொல்லுவீங்க? ஸ்விட்சை ஆஃப் பண்ணு. ஸோ ஸ்விட்ச் ஆஃப் த லைட். லைட் ஸ்விட்சை ஆஃப் பண்ணு. இது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஸ்விட்ச் ஆஃப் த லைட். நெக்ஸ்ட் அவள் கணினியின் ஸ்விட்சை ஆஃப் செய்தாள். அவள் கம்ப்யூட்டரோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணிட்டா. அதை எப்படி சொல்லுவீங்க? ஆஃப் செய்தாள். இங்க வந்து பாஸ்ட் வருது, பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இங்க சப்ஜெக்ட் வந்து அவள், ஷி. ஸோ பாஸ்ட்டுக்கு வந்து என்ன ரூல் அப்படின்னா வந்து இடி சேர்க்கணும், அவ்வளவுதான். ஸ்விட்ச்ட் ஆஃப். அதே மாதிரி இதோட பாஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்விட்ச் ஆன். அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஷி switched off the computer. She switched off the computer. Next, தயவு செய்து ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணு. தேவையில்லாம ஓடிட்டு இருக்கு, யாருமே இல்லை. தயவு செஞ்சு அந்த ஃபேன் சுவிட்சை ஆஃப் பண்ணு. அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ தயவு செய்து, ப்ளீஸ் switch off the fan. அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கும். டர்ன் ஆஃப்னு சொல்லணுமா, இல்லை ஸ்விட்ச் ஆஃப்னு சொல்லணுமா, டர்ன் ஆன் சொல்லணுமா, ஸ்விட்ச் ஆன் சொல்லணுமா, நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு டவுட்ஸே இருந்திருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். எப்படி இருந்தது? ஈஸியாக இருந்ததா? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த ஃப்ரேசல் வெர்ப்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். ஆர் யூ ரெடி ஃபார் த டெஸ்ட்? ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் 5 sentences here. ஸோ யூ ஹாவ் டு ரீட் த சென்டென்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ கரெக்டான ஃப்ரேசல் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ 5 sentences எழுதி போட்டிருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்கள் ஆன்சர் பண்ணாலும் பண்ணுங்க, அல்லது பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் கூட செக் பண்ணிக்கலாம். ஓகே, உங்க இஷ்டம் தான். கடைசி உங்க மார்க்ஸை வந்து மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், கேமராவை ஆன் பண்ணு. கேமராவை ஆன் பண்ணு. இங்க வந்து ஸ்விட்சை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணல. அது மட்டும் இல்லாம கேமராவுக்கு வந்து எந்த ஸ்விட்சும் வந்து பிசிக்கலா இருக்கு, நம்ம இருக்காது, போய் போட முடியாது. ஸோ மொபைல் வச்சிருக்கோம் அப்படின்னா ஸோ டச் தான் எல்லாமே, இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? கேமரா ஆன் பண்ண. டர்ன் ஆன் த கேமரா. இங்க ஸ்விட்ச் ஆன் சொன்னா தப்பு. டர்ன் ஆன் த கேமரா. நெக்ஸ்ட், விளக்கின் ஸ்விட்சை ஆஃப் பண்ணு. விளக்கோட லைட்டோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணு. லைட் ஸ்விட்சை ஆஃப் பண்ணு. ஸ்விட்ச் அப்படின்னு பர்டிகுலரா வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? ஸ்விட்ச் ஆஃப் த லைட். நெக்ஸ்ட், நீ ஃபேனை ஆன் பண்ண முடியுமா? கொஞ்சம் நீங்க அந்த ஃபேனை ஆன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி, அந்த ஃபேனை ஆன் பண்ண முடியுமா. ஸோ முடியுமா அப்படின்னு கேட்கறது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? கேள்வி. ஸோ கேன் மாடல் வெர்ப் யூஸ் பண்ணுவோம். ஸோ கேன் யூ ஆன் பண்ண முடியுமா? கேன் யூ டர்ன் ஆன் த ஃபேன்? கேன் யூ டர்ன் ஆன் த ஃபேன் ப்ளீஸ்? கேன் யூ டர்ன் ஆன் த ஃபேன் ப்ளீஸ்? ஸோ இந்த மாதிரி பேசும்போது அந்த ப்ளீஸ்லாம் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், இடத்த பொறுத்து மாறுபடும். ஸோ வீட்டில் கேஷுவலாக சொல்றதுக்கு கேன் யூ டர்ன் ஆன் த ஃபேன் அப்படின்னு கூட கேட்டுக்கலாம். சம்டைம்ஸ் ரொம்ப பொலைட்டாக கேட்கறதுக்கு குட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ குட் யூ ப்ளீஸ் டர்ன் ஆன் த ஃபேன்? ஸோ அந்த இடத்த பொறுத்து, ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, யாராவது கிட்ட நீங்கள் பணிவாக பேசணும் அப்படின்னா குட் யூஸ் பண்ணலாம். குட் யூ டர்ன் ஆன் த ஃபேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், அவன் மோட்டாரை ஆன் செய்தான். அவன் வந்து மோட்டார், நார்மலாக வந்து வீட்டில் மோட்டார்ஸ் இருக்கும். ஓகேவா? தண்ணி ஏற்றுறதுக்கு அந்த மாதிரி மோட்டார்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மோட்டார்ஸ் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு மோட்டரை ஆன் பண்ண, ஆன் செய்தான் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அதை எப்படி சொல்லுவீங்க? ஸோ அவன், ஹி, செய்தான் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட். ஓகே, ஸோ ஹி டர்ன்ட் ஆன் த மோட்டார்.
he turned on the motor. The last one, AC switch on பண்ணு. AC switch on பண்ணு. அதை எப்படி சொல்லுவீங்க? So turn on the AC switch அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல switch on? ஸ்பெசிஃபிக்கா switch தான் சொல்லியிருக்காங்க. So switch on. Switch on the AC. Switch on the AC. That's it. So these are all the differences between turn on, turn off, switch on and switch off. ஈஸியா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பொதுவாக வந்து கேஷுவலா நடைமுறைகளில் வந்து யாருமே ஸ்விட்ச் வந்து மோஸ்ட்லி நம்ம ரெப்ரசென்ட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு சில நேரம் நம்ம வந்து ஃபேன் ஸ்விட்ச் ஆன் பண்ணி அந்த மாதிரி தான் சொல்லுவோம், எலக்ட்ரானிக் டிவைசஸ் மட்டும் தான் சொல்லுவோம். பட் மற்றபடி மெஷின்ஸ் அந்த மாதிரி டிவைசஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேர்ன் ஆன் அண்ட் டேர்ன் ஆஃப் தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ரொம்ப கேஷுவல். ஓகேவா? ஸோ டேர்ன் ஆன் அண்ட் டேர்ன் ஆஃப்க்கு ஒரு 5 ஸ்டார்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஸ்விட்ச் ஆஃப்க்கு ஒரு 2 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கேஷுவலாக சொல்றதுக்கு டர்ன் ஆன் டர்ன் ஆஃப் யூஸ் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிக்காக ஸ்விட்சை மீன் பண்ணி சொல்றதுக்கு ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஸ்விட்ச் ஆஃப் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி பேசி பாருங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். நீங்க இங்கிலீஷ் நீங்க சூப்பரா பேசணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் ஒண்ணுதான் ஒரே வழி, அதை தவிர வேற வழியே இல்லை. அதை மட்டும் பண்ணி பாருங்க, நீங்க நிச்சயமா சூப்பரா இங்கிலீஷ்ல பேசிடுவீங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you, friends.